சிவனை கோரி அவர் மூச்சு காட்டி விடுறதில்லையா? நீங்கள் விட மாட்டீங்களா? அதன படித சாரங்க பறவைகள் கிச்சிடும். ஆமாங்க, இப்பேற்பட்ட மென்மையான சத்தங்கள் தான் கேட்குது மனத்துல. இன்றைக்கு ஏதோ புதுசா சத்தம் கேக்குது. வீணை கானம் கேட்குது. என்ன கேட்கிறது? வீணை சத்தம் கேக்குது. நாராயண நாராயண. பார்க்கலாம். கஞ்சி வணக்கம். இன்றைய தினத்திலே நாரதமணி என்னை தேடி வந்தாயே, காரணம் என்ன? சொல்ற கோவப்படாத சொல்லுவேன். சொல்றா, எனாதுக்கு வந்தேன்னு சொல்லு. சொல்றா, தலைமைச்சுடா. யார் இந்த வனத்திலே நான் வந்து மலர் பறிக்கும் போது யாரும் வருவது கிடையாது. திடீரென்று வந்து இறங்கிய உடனே முனிவன் மீது சற்று கோபப்பட்டு விட்டேன். நாரதா, என்னை போல் நீ ஒரு தபசி, மன்னித்து விடு. புரியுதா? ஏங்க நம்ம கிட்ட தப்பிக்கிறது கூட போய் பேசுவோம். முக்காலம் இருந்து தூர்வாச முனி என்னைக்குமே வராதவன். நான் வந்தா மலர் பரிசு போயிடும், யாரும் இருக்க மாட்டாங்க. நான் வர நேரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. திடீரென்று வந்த உடனே எனக்கு எதிரி யாரும் வந்து விட்டாரு. நான் தான் கோவக்காரன், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் நாம சொல்லக்கூடாது. இந்த வேஷம் போட்டு நாம சொல்லக்கூடாது. ஒரு விளக்கத்துக்காக சொல்லணும். அவர் முனிவர் என்று தெரியும். முக்காலமும் உணர்ந்த ரிஷி இல்லையா? எப்படா ஒரு முக்காலமும் உணர்ந்த ரிஷி
வந்த உடனே தேவர்களுக்கு உபகாரி நாரதன் எப்படி அடிஞ்சாலும் கேள்வி வரும். எப்படி செஞ்சாலும் முறையோட செய்யணும். மொத்தமாக ஆராட்டு மொத்தமாக பாட்டு பாட்டு அவன் கோவக்காரன். வரக்கூடிய நேரத்திலே எப்பொழுதுமே நாரதனை சந்தித்தது கிடையாது. திடீரென்று வந்த உடனே கோவம். இடையூறு செய்ய யாராவது வந்து விட்டார்களா? அப்படி என்று அடித்து விட்டான். ஆனால் என்னை போல் தபசி அல்லவா? தேவர்களுக்கு உபகாரி அல்லவா? நாரதா அது மன்னித்து விடு. அப்படி என்றால் ஆகட்டும், மன்னித்தார்கள் பாவிக்கின்றேன். இன்றைய தினத்திலே இந்த நவனிச்சாரணி வனத்திலே வந்து என்னை வேலை செய்து கொண்டிருக்கிறார். துருவ மண்டலத்தை விட்டு இங்கே வந்திருக்கிறாய். முக்காலம் தரிசினான். அத போல உங்களுக்கும் தெரியும். ஆமா, வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை சுக்கிரவார் மலர்களை பறித்துக் கொண்டு சென்று மும்மூர்த்தி தேவர்கள் பாதத்திலே வைத்து வழிபட்டு எங்கள் தபசக்திகளை பெருக்கிக் கொள்வது வழக்கம். ஆமா, அதற்காக வழக்கம் போல இன்று நவனித வழக்கம் போல இன்று வந்திருக்கிறாய். ஆமா, வாரம் வெள்ளிக்கிழமை வாரம் ஒரு முறை. அப்படி இருந்தாலும் மும்மூர்த்தி தேவர்களிடத்தில் சென்று அந்த மலரை வைத்து பாதத்தை பணிந்து ஆசீர்வாதம் பெறுவது வழக்கம். அவங்க கடவுளுங்க. நாம அப்படி இருக்கிற போது அவங்க வந்து ஒரு உலகத்தை தான் ஆண்டவன். சத்தியலோகத்தை ஆடக்கூடியவன் பெருமான், வைகுந்தத்தை ஆடக்கூடியவன் எம்பெருமான், கைலவழி ஆளக்கூடியவன் சிவபெருமான். இப்படி 3 பேருக்கும் 3 தெய்வங்கள் 3 உலகம் இருக்குது. நம்மளுக்கு 7 மட்டும் இப்பேற்பட்ட ஒரு வீரம் பலம், என்ன கோபம், என்ன திறமை, அப்பேற்பட்டவர் அவரு பாதத்தை பண்ணிக்கிட்டீங்களே. நம்மளுக்கு எத்தனை 22 கண்ணு இருக்கு. கண்ணு நம்மளுக்கு 7.5 முழம் கோபம், 3.5 முழம். இவ்வளவு பெரிய ஆள் நாம போய் டெய்லி அவன் காலை பண்ணுறாங்க. இன்னைக்கு வேணா நம்ம காலை பண்ண சொல்லாமே. ஒரு நாளை உங்களுடைய பாதத்தை தேவதை பண்ணிதான் என்ன வடக்கு பாரு தாதா. பிரம்மாவிற்கு 5 தலை, 10 கண்கள். ஆமாங்க. விஷ்ணுவிற்கு 2 கண்கள், சிவபெருமானுக்கு 3 கண்கள். ஆமாங்க. உனக்கு 22 நேத்திரங்கள். ஆமா, அவங்க 3 பேரை விட பெரியவன் நீதானே. 7.5 முளை கோபம் யாருக்குமே கிடையாது இந்த பிரபஞ்சத்திலே. ஆமாங்க, உனக்கு இருக்கிறது. ஆமா ஆமா, மிகப்பெரிய ஆளு. அது என் பெருமாள் வைகுந்த வாசனே அத்தனை அவதாரம் எடுக்கின்ற அன்னவனி